டான் தொலைக்காட்சி பார்வையாளர்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நன்னாளில் நாம் உங்களுடன் பேச எடுத்துக்கொண்ட விடயம், பகை உணர்ச்சியால் பகையை தணிக்க முடியாது, அன்பினால் மட்டுமே தணிக்க முடியும் என்ற தலைப்பில், பகை உணர்வு தணிந்தால் மட்டுமே தீர்வு கிட்டும், தீர்வு கிடைக்க பகை உணர்வு தணிக்கை அன்பே மருந்து என்பதை விளக்க வேண்டும். பகை உணர்வு தணிக்க அன்பே மருந்து என்பதை விளக்க வேண்டும். ஏன் பகை உணர்வு வருகிறது? அதுதான் என்னென்றா, பகை உணர்வால் இதயம் படபடக்கும், அப்படியே நெஞ்சு அடிக்கன்னு சொல்லிடணும். கோபம் வந்துட்டாங்க, ஆத்திரம் வந்துட்டாங்க, இது நெஞ்சு அடிக்கன்னு சொல்லணும். இல்லை துள்ளி குச்சி கொண்டு இருப்பாங்க, ரத்தோட்ட மோருக்கு காயுதண்ட மாதிரி துள்ளி குச்சி கொண்டு இருப்பினோம் அந்த கோபம் வரை. அதாவது மூளைக்கு ரத்தம் போகிற வேகம் குறைக்க போகும். அப்போ மூளையில் நாங்கள் சிந்திக்கிற ஆற்றலை கொஞ்சம் விளக்குன்றோம். பகை உணர்வு இல்லை கோப உணர்வு வருவார், ஆத்திரம் பற்றி கொள்வார். அதனை கொஞ்சம் தனித்தால் உளநோயும் வராது, உடல் நோயும் வராது. ஆகவே உடல் நோய் உளநோய் வராமல் இருப்பதற்கு ஒரே மருந்து, ஆத்திரப்படக்கூடாது, கோபப்படக்கூடாது. பகை உணர்வை தூண்டாத வகையில் நாங்கள் அன்பு, இரக்கம், கருணை என்று சொல்லி சாத்தியமான அமைதியான வழிகளில் தீர்வுக்கு நாங்கள் நாட வேண்டும். அது எந்த சிக்கல்லையும் கோபப்படுவது கூடாது. தீராப்பகை ஆறாது என்றால் தீர்வு கிட்டினால் ஆறும் என்றே பொருள். தீராப்பகை ஆறாது என்றால் தீர்வு கிட்டினால் ஆறும். சிலர் சண்டை வரும், ஆனால் விடங்குபாடு தொடர்ந்து கொண்டே இருக்கு. அதற்கான தீர்வு இல்லை. ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து நாங்கள் இணங்கி போவோம் என்ற ஒரு எண்ணம் வராதபடியாக தீர்வு வெட்டவில்லை. அப்படி தீர்வு வெட்டி இருந்தால் தீரா பகையும் ஆறும். அவை தீர்வு ஒன்று தேவையாக இருக்கும். ஆகவே முரண்பாட்டிற்கு உரிய காரணத்தை கண்டுபிடித்து முரண்பாட்டை சீராக்க முயன்றால், கோபம் தணித்து அன்பால் அமைதியை நீங்கள் நாட முடியும். அமைதியை நாடினால் மூளைக்கு வேலை கொடுக்கலாம். மூளை உங்களை சிந்திக்கிற ஆற்றலை தூண்டும். ஆகவே நல்ல முடிவுகளை எடுக்க வாய்ப்பு இருக்கும். ஆகவே பகை உணர்வால் உளநலம் உடல் நலம் பாதிக்க வாய்ப்பு உண்டு. அன்பு, பணிவு, அமைதி, விருப்பம் என்பன அறிவார்ந்த எண்ணங்களை தூண்டும். முரண்பாடு, கோபம், வெறுப்பு, மோதல், பகை என்பன அறிவார்ந்த சிந்தனைக்கு இடமளிக்காது. வஞ்சம் தீர்ப்பது, பழி தீர்ப்பது, மாற்றாரை வீழ்த்துவது என்றவாறு அறிவுக்கு வேலை கொடுக்காது உணர்ச்சி மேலிட்டால் தவறான வழிகளை நாட வைக்கும். உள்ளம் அமைதியற்றிருக்கும். அதுவே உளநலம் உடல்நலம் பாதிக்க செய்யும். பாருங்கள், மூளைக்கு வேலை உணர்ச்சியின் அடிப்படையில். மூளை பாவித்து முடிவெடுக்கிறீங்களா, உணர்ச்சி அடிப்படையில் முடிவெடுக்கிறீங்களா? ஒருவர் என்ன மொட்டையரண்டுட்டார், அல்ல என்ன கட்டியருந்துட்டார். அப்போ நான் அந்த சமூகத்தின் மத்தியில் அவரை திட்டினா எனக்கு நன்மதிப்பு வருமா, அவரை கன்னத்தை பற்றி அடித்தா எனக்கு நன்மதிப்பு வருமான்னு நாங்கள் சிந்திக்கிறோம். உணர்ச்சி என்ன செய்யும்? அவர் கன்னத்தை பற்றி அடித்தா என்ன, அல்லது திட்டினா என்னன்னு உணர்ச்சி தூண்டும். அந்த உணர்ச்சியை கட்டுப்படுத்துவோம். கொஞ்சம் மூளைக்கு வேலையை கொடுங்க. அதுதான் அறிவார்ந்த முடிவெடுக்கிறது. ஆகவே இப்போ நான் அடிச்சுட்டா என்ன சனம் கட்டுவேன், இப்போ நான் பழிச்சு வச்சு திட்டேன்னா என்ன சனம் கட்டுவேன். அப்படி மூளைக்கு வேலை கொடுங்கள். உணர்ச்சி என்ற அடிப்படையை தவிர்த்து கொள்ளுங்கள். உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் தவறான முடிவு எடுக்கலாமே ஒழிய, உணர்ச்சி வசப்பட்டால் ஆபத்து வரும் என்று பயந்து உணர்ச்சி வசப்படாமல் கொஞ்சம் மூளைக்கு வேலை கொடுத்து அறிவை சரியாக பயன்படுத்தி கொஞ்சம் தீர அகல விசாரித்து முடிவெடுக்க பழகுகிறீர்களாக இருந்தால் பகை உணர்வு தோன்றாது. ஏன் பகை உணர்வு தோன்றான்னா, அவர் சொன்னா போல நான் ஒரு தங்க பவன், அவர் எனக்கு கறி பூசினா போல நான் குளிச்சோன்னா அந்த கறி கழிவுப்பட்டு போயிடும். அப்படியாவது எங்களை ஆற்றுப்படுத்த பழகி பகை உணர்ச்சிகளை ஏற்படுத்தாமல் உணர்ச்சிகள் பொங்கி எழும்போது அதை கட்டுப்படுத்தி அறிவார்ந்த சிந்தனை. இப்போ என்ன மொட்டையர் கட்டையர்ன்னு சொன்னோம், நான் என்ன முடிவு எடுக்கிறேன்? அடிக்க வேண்டி வரும் அல்லது திட்ட வேண்டி வரும். ஆனால் நான் எதுக்கு பயப்படுறேன்? சனம் என்ன கட்டவராகி போயிடும்.
அப்போ நாம் என்ன செய்யணும்? அறிவார்ந்த ரீதியில் பேசாமல் நீ என்னாலும் சொல்லு, நான் தங்க போவேன், கறி பூசினாலும் குளிச்சா கழுவப்பட்டு போயிருக்கோம் மாறிக்கொள்கிறோம். ஆகவே அறிவார்ந்த சிந்தனையை எடுத்துக்கொள்ளுங்கள், மூளைக்கு வேலை கொடுங்கள், உணர்ச்சி வசப்படுதலை தவிர்த்து கொள்ளுங்கள். அதுவே உங்கள் வாழ்க்கையில் உறவுகளை பலப்படுத்தும். நன்னற்பை தேடிக்கொள்ளவில்லை, நன்மை தானாகவே உங்கள் பக்கம் வந்து சேரவும் வழிவிடும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.